गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वर गुरु साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरुवे नमः. வணக்கம். கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய காலை பொழுது உண்டாகட்டும். நான் உங்கள் நண்பன் டாக்டர் KR ரமேஷ், பிரஜாபதி ஃபைனான்ஷியல் அஸ்ட்ராலஜர். வணக்கம். நிகழும் குரோதி வருடம் மாசி மாதம் 25ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தேதி ஆங்கில வருடப்பிறப்படி 9ஆம் தேதி மார்ச் 2025, வளர்பிறை தசமி. இன்றைய நட்சத்திரத்தின் பெயர் புனர்பூசம். இன்றைக்கு சுபமுகூர்த்த நாள் என்று நாம் குறிப்பிடுவோம். இன்றைய காலை நல்ல நேரம் 7:30 8:30 வரை. மாலையில் நல்ல நேரம் மதியம் 1:30 2 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டமம் கேட்டை நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. குளிகை காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை. இன்றைய யமகண்டமானது நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி 30 நிமிடம் வரை. இன்றைக்கு கௌரி நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய காலங்கள் காலை 10:30 11:30 வரை, மதியம் 1:30 2:30 வரை. சூலம் மேற்கு, அதன் பரிகாரம் வெள்ளம். கரணம் காலை 10:30 12 மணி வரை இருக்கிறது. இன்றைய காலைய சூரிய உதயம் 6 மணி 25 நிமிடங்கள் வரை கும்ப லக்னத்தில். கும்ப லக்னத்திலே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் சூரியன், சனி பகவான். மீன ரத்னத்திலே மீன ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் ராகு, புதன், சுக்கிரன். ரிஷபத்திலே குரு, மிதுனத்திலே செவ்வாய், கன்னியிலே கேது. இன்றைய புனர்பூச நட்சத்திரமானது மிதுன ராசிக்குள்ளே பிரயாசிக்கும். இப்படியாக இருக்கக்கூடிய கோச்சாரம். இன்றைய திதியின் பெயர் தசமி திதியாக இருந்தாலும் தர்ப்பண திதி அப்படின்னு சொல்லும்போது அது ஏகாதசி திதின்னு சொல்லுவாங்க. பொதுவாக நமக்கு ஸ்கின் டிசீஸ்லாம் வரும். அந்த ஸ்கின் டிசீஸுக்கெலாம் தோல் வியாதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தோல் வியாதியை போக்கக்கூடிய அருமருந்துகள் பல இடங்களிலே உண்டு. கும்பகோணம் பக்கத்தில் கற்கடகேஸ்வரர் கோயில்னு இருக்கும். அங்கே நம்ம நண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் சிவன் மேலே இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. அங்கே அபிஷேகம் பண்ணும்போது அந்த அபிஷேகத்துடைய எண்ணெயை வாங்கி பூசிக்கொள்ளும் போது அந்த தோல் வியாதி தீரும் அப்படின்னும். நாங்குநேரி என்ற இடத்துல வானமாமலை சுவாமி இருக்கிறார். அந்த சுவாமிகிட்ட இருக்கக்கூடிய தைலம் அதை வாங்கி தற்கும் போதும் தோல்வியாதி சரியாகும் என்றும் நம்ம குறிப்பு பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தோல்வியாதி தீர்க்கும் ஆலயமாக கஞ்சமலை சித்தேஸ்வரர் ஆலயமும் உண்டு என்ற குறிப்பை நாம் பயன்படுத்தி கொள்வோம். நார்மலாக சொல்லுவோம், எல்லாத்துக்கும் காரணம் எது அப்படின்னாக்க, நரம்பு இல்லாத எலும்பு இல்லாத ஒரு வஸ்து நம்மக்கிட்ட இருக்குன்னா அது நாக்கு. நாக்கில் நரம்பு இல்லை சார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நாக்கில் நரம்பு இல்லாது வரக்கூடிய வார்த்தைகள், அதனால் வரக்கூடிய சோகங்கள், நன்மைகள், தீமைகள் ரெண்டுமே உண்டு. அதனால்தான் ஜோதிட அடிப்படையில் இதை 2ஆம் இடம்னு வச்சுருக்கிறாங்க. வாக்குஸ்தானம்னு வச்சுருப்பாங்க. தனஸ்தானமும் அதுதான், வாக்குஸ்தானமும் அதுதான், குடும்பஸ்தானமும் அதுதான் 2ஆம் இடத்தை வைத்திருப்பார்கள். அப்போது ஒருத்தருக்கு நாக்கை கட்டுப்படுத்துறதுன்றது உணவு அடிப்படையில் கட்டுப்படுத்தணும், வார்த்தை அடிப்படையில் நாக்கை கட்டுப்படுத்தணும்னு வைத்துக்கிறோம். அதனால தான் அந்த இடத்துல நாக்கை கொண்டு போய் இங்கே 2ஆம் இடம்னு ஜோதிட அடிப்படையில் வச்சுருப்பாங்க. அதனால் நாக்கினால் விளைவது நன்மையும் தீமையும் மனசில் வச்சுக்கணும். இன்றைய நாள் நம்ம பார்த்தோம் ஞாயிற்றுக்கிழமைன்னு. ஞாயிற்றுக்கிழமையில் செய்யக்கூடிய நல்ல நாட்கள், நல்ல காரியங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கு கண்ணாடி சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் வாங்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஒன்று சிவப்பு பொருள், கோதுமை பொருள் அப்படிலாம் சொல்லுவாங்க. கோதுமையெல்லாம் இன்றைக்கி வாங்கிறது அவ்வளோ உசிதம் கிடையாது. வாகனங்கள் முக்கியமாக வாங்கிறதை இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து விடுவது நல்லது. ஏன்னா இதெல்லாம்
கெடுதலான பலனை தரும் அப்படின்னு வைத்திருக்கிறார்கள். இன்றைய திதியை பொறுத்த வரைக்கும் தசமி திதி அப்படிங்கிறது நம்மளுடைய திதியினால் சிம்ம ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய திதி தினம் இது. அதனால் முடிந்தவரை தாயே என்னை காப்பாற்றுன்னு சக்தி தேவியை வணங்குவது அப்படின்னு வச்சுட்டேன்னா நல்ல விஷயம் நடக்கும். இன்றைக்கி சுப காரியங்கள் செய்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருட்கள் செய்கிறது, வெளி ஊருக்கு பயணம் செய்கிறது, புதுசாக வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, வாகனம் ஓட்டுறதுக்கு தெரியாதவங்க வாகனம் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் வாங்குறதுக்கு அப்ளை பண்ணுறது, இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த திதியில் பண்ணுறது உசிதம் அப்படின்னு உண்டு. அதே மாதிரி அரசாங்க காரியங்களை எதனா செய்யணுன்னா வெளியில் போய் பார்த்துட்டு வரலாம். காலை 7:45 வரைக்கும் தான் இந்த தசமி திதி இருக்குது. அதுக்கப்புறம் ஏகாதசி திதி வந்துடுது. அதனால் புதுமனை புகிறது, ஜல சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் செய்கிறதெல்லாம் இந்த திதியில் பண்ணிடலாம். ஏகாதசி திதி நமக்கெல்லாம் தெரியும், உபவாசம் இருக்கக்கூடிய திதி. அதனால் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ஏகாதசி திதி உபவாசம் இருப்பது ரொம்ப நல்லதான ஒரு விஷயமாக அமைகிறது. இன்றைய நட்சத்திர பலனாக பார்க்கும்போது இன்றைய இரவு 11:55 வரைக்கும் நமக்கு புனர்பூச நட்சத்திரம் இருக்கும். அதன் பின்னே பூச நட்சத்திரம் வந்துடும். புனர்பூச நட்சத்திரம்னு சொன்ன உடனே நமக்கு பதவி ஏற்கணும்னா எதனா நல்ல ஒரு போஸ்டெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு இடம் இது. விவசாயிகள்லாம் ஏர் உழறதுக்கு ஒரு நல்ல நாள் வேணும்னா இந்த நாள் நம்ம ஒரு நல்ல நாள். புதுசாக எதனா விஷயங்கள் கற்றுக்கிறது, ஆயுதம் மாதிரி விஷயங்கள்லாம், சிலம்பம்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி கராத்தே அதெல்லாம் சொல்லி பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்து விடுறதுக்கு நல்ல நாள். இந்த நாளில் வியாதியஸ்தர்கள் மருந்து சாப்பிட்டா உடம்பு க்யூர் ஆகிடும் அப்படின்னு புனர்பூச நட்சத்திரத்தினுடைய ஒரு பலனாக நம்ம பார்க்கிறோம். அதனால் இதை பயன்படுத்தி கொள்ளணும். இன்றைய நாளின் யோகம் அப்படின்னு சொல்லுவோம். யோகம்ன்றது 27 யோகங்கள் நமக்கு உண்டு. அதிலே யோகம் அது சௌபாக்கியம் என்ற நல்ல யோகம். இது மதியம் 2:58 வரைக்கும் இருக்கும். அந்த நேரத்துக்குள்ளார நம்ம புதுசாக எதனா ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கணுன்னா வாங்கிக்கலாம். காஸ்மெட்டிக்கில் இந்த வாசனாதி பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, வாசனை திரவிய பொருட்கள், இந்த அத்தர் ஜவ்வாது அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வாங்கலாம். பூஜை பண்ணலாம், யாகம் பண்ணலாம். மத்தியானத்துக்குள்ளே நல்ல ஜூஸ் பண்ணி வீட்டில் நல்லா சாப்பிடலாம். அதெல்லாம் ரொம்ப நல்லது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையிலேயே பொதுவாக உடல் சூடாக இருக்கும்ன்றதுனால ஜூஸ் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு ஒரு சயின்டிஃபிக் மெத்தட் உண்டு. அதிலே இந்த யோக பலனாக சௌபாக்கியத்தை சாப்பிடும்போது மல்டிபிள் பலனாக கிடைக்கும். கரணம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கு கரணம் காலை 7:45 வரை கரசை கரணம்னு சொல்லுவோம். யானை அப்படிங்கிற விஷயம். காலையில் எழுந்து பிள்ளையாரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு எழுந்துக்கிறது, இல்லை பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போய் ஒரு நிலையை கொட்டிக்கிட்டு சுவாமிக்கு ஸ்தோப்பு கரணம் போட்டுட்டு வர்றது, பக்கத்தில் யானையே கோயிலில் இருந்துன்னா அதுக்கு எதனா ஒரு உணவுப் பொருள் கொடுக்கறது, இதெல்லாம் செய்கிறது ரொம்ப நல்லது. 7:41 வரைக்கும், 7:45க்கு அப்புறம் நைட்டு 7:41 வரைக்கும் வணிஜை கரணம்னு பேர். இது காலைன்னு சொல்லுவோம் அந்த கரணத்துடைய அதன். அப்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈவினிங்கில் போய் சிவங்கோயிலுக்கு நந்தீஸ்வரர் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. நந்தீஸ்வரருக்கு போய் அபிஷேக பொருளை வாங்கி கொடுப்பது, நல்லெண்ணெய் போன்ற பொருட்கள், மலர் மாலைகள், மலர் பூக்களெல்லாம் மலர்களெல்லாம் வாங்கி செல்வது ரொம்ப நல்லதான விஷயமாக இருக்கும். ரொம்ப எளிமையான பரிகாரமாக பார்க்கும்போது ஏழை எளியவர்களுக்கு எவ்வளவு தூரம் உதவுகிறீர்களோ இந்த கரணமானது வணிஜை கரணம் ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையிலே மேன்மேலும் பலவிதமான சுபிட்சங்களை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிற கோட்பாடு இருக்கிறது. இந்த நாளினுடைய இனிமையான நாள் தொடர்ச்சியாக ராசி பலன் ஒரு ராசிக்கும் கோச்சாரப்படி சந்திரன் எப்படி மூவ் ஆனாரோ அதனுடைய ராசி பலனை தொடர்ந்து காண்போம். மேஷராசி அன்பர்களே, நீங்கள் நல்ல சுறுசுறுப்புடன் துடிதுடுப்புடன் செயல்படக்கூடிய குணத்தை கொண்டவர்கள். அதனால் எப்போவுமே கொஞ்சம் வைப் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடிய ஆசாமி. உங்களுக்கு பணத்துக்கு குறைவு இருக்காது. 2ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்கிறாரு, ரிஷபத்தில் குரு. உங்கள் ராசிநாதனே 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் செவ்வாய். இவங்க 2 பேரும் உங்களுக்கு தனம் கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க.
அதனால் எப்படியா இருந்தாலும் பணத்துக்கு குறைவில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம். அந்த அளவுக்கு இருக்கும். என்ன ஒரு சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கேதுவை நம்ம மனசில் வச்சுக்கணும். அந்த விஷயத்தில் கொஞ்சம் நமக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும். ஆனால் உடனுக்குடனே சரியாகிவிடும். கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சூரியன் சனி இவர் 2 பேரும் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய விஷயமானது ரொம்ப நல்ல விஷயமாக உங்களுக்கு 11ஆவது இடம் லாபஸ்தானம் என்ற இடத்துல அமர்ந்திருக்கிறார்கள். தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். கொஞ்சம் அலிப்பு சலிப்பெல்லாம் இருந்தால் கொஞ்சம் சரியாகிறதுக்கான நாள் இந்த நாள். அலுவலகத்திலே கொஞ்சம் வழக்கமான நிலை காணப்படும். பெருசாக ஒன்றும் இடமாற்றங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைனாலும் நீங்கள் நினச்சது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க அனுகூலமான நாளாக அமையும். வியாபாரத்தில் இருக்க அன்பர்களுக்கு வியாபாரத்தில் கொஞ்சம் வியாபாரத்தை விருப்பப்படுத்துறது, அதை பற்றின விஷயங்கள் எல்லாம் பேசுகிறது, லாபத்தை நோக்கி நம்ம பயணத்தை கொண்டு வர்றது, இதெல்லாம் புனர்பூசம் அப்படிங்கிற நட்சத்திரத்துக்குள்ளே போகிற சந்திரன் உங்களுக்கு அனுகூலமாக செஞ்சு கொடுப்பார். அதனால் கொடுக்கல் வாங்கல்லாம் நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி தருமான நாளாக அமையும். அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே சூழ்நிலை ரொம்ப உற்சாகமாக இருக்கும். புதிய வேலைக்கு யாரும் முயற்சி செய்தீர்கள்னா இந்த நாளில் நீங்கள் செய்யுங்க. 3ஆம் இடம்ங்கிறது டாக்குமெண்ட் பேப்பர் அதெல்லாம் சொல்லுவோம். நல்லா அழகாக டிராஃப்ட் பண்ணி உங்களுடைய இன்டர்வியூக்கான விஷயத்துக்கான பயோடேட்டாவை ரெடி பண்ணி அமுச்சு விட்டிங்கன்னா, அதுவும் இந்த கம்ப்யூட்டரில் லிங்க்டின் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துருச்சு இல்லையா, நம்ம கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக பண்ண முடியும். ஏன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறவர் உங்களுக்கு 12இல் மறைந்திருக்கிறது கூட அனுகிரகம் தான். ஏன்னா சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே நீங்கள் வேலைக்கு முயற்சிப்பவராக இருந்தால் அவசியம் இந்த நாளை பயன்படுத்தினார்களானால் ஒரு நல்லதொரு பலனை காணலாம். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண்ணாக மனதிலே கொள்ளக்கூடியது 4 மற்றும் 9 எண்ணையும். வழிபட வேண்டிய தெய்வமாக விநாயகப் பெருமானை வழிபட உங்களுக்கு வாழ்விலே பலவிதமான சுபிட்சங்களும் உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. அழகு, திறமை இதை எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்கள் கவர்ந்து கொள்ளுவீர்கள் அடுத்தவங்களை. உங்கள்கிட்ட எல்லோரும் கட்டுக்கோப்பாக கொண்டு வந்து உங்கள்கிட்ட எல்லோரும் என்ன வேணும் அப்படின்னு கேட்குற ஒரு நிலைமையை ஏற்படுத்தக்கூட அத்தனை விதமான திறமைகளையும் கொண்டவர்கள் நீங்கள். உங்களுக்கும் பண வரவு நல்லபடியாக அமைய போகிறது. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் விஷயமானது 7, 12 காணவர் 2ஆம் இடத்தில் அமர்ந்து இருப்பது ரொம்ப நல்ல விஷயந்தான். எதிர்பாராத பணம் வரவத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த விஷயத்தில் ரொம்ப நல்லாயிருக்கு. இன்றைக்கி சந்திரனும் புனர்பூச நட்சத்திரம்னு அந்த இடத்துல தான் போகிற டிரான்சிட்டில். அதனால் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. குடும்பத்திலே மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் உண்டாகக்கூடும். வீட்டிலே சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் உண்டு. கருத்து வேறுபாடு காரணமாக உங்களை பிரிந்திருந்த நண்பர்கள் உங்களோட புரிந்து கொண்டு உங்களை வந்து சேர்வார்கள். அவங்க கொஞ்சம் பேசுவாங்க, மன்னிச்சுக்கோ, சாரி அப்படின்னு சொல்லி வருவாங்க. சகோதர வழியிலே கொஞ்சம் மனக்கசப்பு இருந்ததுனால கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இருந்தது. அதனால் கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்தா போதும். ஆஃபீஸில் எப்போவுமே கொஞ்சம் ஸ்டிஃபாக பனி சுமை ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் 12 அப்படிங்கிறதுனால ஸ்டிஃப்னஸ் இருக்கும். கொஞ்சம் அனுசரித்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டிங்கன்னா சரியாக போயிடும். அவங்கக்கிட்ட இருக்கக்கூடியதனால பொறுப்புகளை நீங்கள் வாங்கி செய்யும்போது இன்னும் நல்ல விஷயங்களாக இருக்கும். முடிந்தவரை அவசரமான புத்தி யூஸ் பண்ணாமல் செய்யக்கூடிய முடிவுகளை எடுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கான லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 11இல் அமர்ந்திருக்கிறார். அவர் சுக்கிரனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார், ராகுவோடு இருக்கிறார். அந்த கூட்டு வந்து எப்படி இருக்குன்னா லாபத்தை கொடுப்பார், அவசரப்பட்டால் பிடிங்கிறோம். அதனால் யாருன்னா எதாவது தடை சொல்லியிருந்தால் தடைக்குள்ளே இருந்துறது நல்லது. தடையை தாண்டுவது வேண்டாம். புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். வியாபாரத்தில் இருக்கவர்கள் வியாபாரத்தில் இருக்க அந்த கூட்டாளிகள் சொல்லக்கூடிய கொஞ்சம் அவங்கள அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கும் குடும்ப சூழ்நிலை ஒரு நல்ல நிம்மதி தருவதாக அமையும். வேலை நிறைய இருக்கும், ஆனாலும் மகிழ்ச்சியோடு செய்வீர்கள். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே வேலை சுமை கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நாளிலே
குழந்தைகளுடைய உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. இன்றைக்கு அதிர்ஷ்டம் தரும் எண்ணாக 5, 7 என்ற எண்ணையும் மனதால் அம்மன் வழிபாடு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா 12ஆம் இடத்துக்குரிய 7, 12க்குரிய செவ்வாய் 2இல் அமர்ந்திருப்பது, எவ்வளவு தூரம் துர்க்கை அம்மனை வழிபடுவது அவ்வளவு தூரம் நல்லது. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை துர்க்கை வழிபடுவது ரொம்ப சிறந்தது. உங்களுக்கு நல்லதொரு பலன் கிடைக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. உங்களிடம் மன உறுதி அதிகம் காணப்படும். அதனாலே நீங்கள் எப்பயுமே எதையும் ஸ்ட்ராங்காக செய்யக்கூடிய ஆசாமி. உங்களுடைய ராசிநாதன் 10ல் அமர்ந்திருக்கிறார், சுக்கிரனோட 12க்கு அதிபதியோடு சேர்ந்திருந்தாலும் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் பண வரவு வந்துடும், எப்படியா இருந்தாலும் பணம் வரும். செலவு அதுக்கேற்ற மாதிரி இருக்குங்கிறது வச்சுக்கணும் மைண்டில். செலவுக்கேற்ற வரவு அப்படின்னு மனசில் வச்சுருந்தா உங்கள் ராசிக்குள்ளரை இன்று சந்திரனுடைய சாரம் இருக்கிறதுனாலே தேவையற்ற பிரச்சனை அதனால் வரும். மனக்கலக்கங்கள் வரக்கூடும். செவ்வாய் சந்திரனும் சேர்ந்திருப்பது அவ்வளோ நல்லதல்ல. அதனால் பொறுமையுடன் எதையும் அணுகுவது நல்லது. சிலருக்கு கண் ரிலேட்டடாக பிரச்சனைகள் வரும், உடனே அதை அட்டன் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. திருமண முயற்சிகள் எதனா செய்யக்கூடனா அதெல்லாம் செஞ்சிங்கன்னா அனுகூலமாக முடியும். அலுவலகத்திலே அனுகூலமான முயற்சிகளினாலே வரக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறதுனால ஒரு நல்ல ஒரு சூழல் உண்டு. 9ஆம் இடத்திலே 3 பேர் நல்லா அமைஞ்சிருக்கிறாங்க. இவங்க அமைதியாக நீங்கள் விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய விஷயமாக அமைய போகிறது. சிலருக்கு பதவி உயர்வு இல்லைனா ஊதிய உயர்வுலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் அதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா நாளையிலேருந்து ஹோம்ஒர்க்குன்னு சொல்லுவோம். இன்றைக்கி சண்டே ஹோம்ஒர்க் பண்ணி மண்டே உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால் இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி தரும் நாள். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் கொஞ்சம் மந்த நிலை காணப்படும். அதன் காரணமாக கொஞ்சம் மன நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டு. கொடுக்கல் வாங்கலிலே கொஞ்சம் சுமூகமாக இருந்தாலும் சில இடத்துல சில பிரச்சனைகளும் வரக்கூடும். கொஞ்சம் கேஷனாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமமான நாள் அப்படின்னே சொல்லலாம். ஒர்க் பர்டன் ஜாஸ்தி இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலையில் சில சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு, எஸ்பெஷலி பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறத மனதில் கொள்ளவும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண் அப்படின்னு சொல்லக்கூடியது 4 மற்றும் 6 என்ற எண்கள். வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணுவின் அனைத்து சுரூபங்கள் நின்ற அமர்ந்த கிடந்தன்னு சொல்லுவாங்க. அப்படி வெங்கடேச பெருமாள், நரசிம்ம பெருமாள், ஆனந்தசேகன பெருமாள் அப்படிங்கிற பெருமாளில் எந்த பெருமாள் உங்களுக்கு உசிதமாக பிடிக்கிறதோ அத்தனை விஷயங்களும் நம்ம பண்ணலாம். நார்மலாக நமக்கு செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லும்போது செவ்வாய் அப்படிங்கிற போது பெருமாள் நிற்கிற பெருமாளை ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். அதனால் வெங்கடேச பெருமாளை மனதில் நினைப்பது உங்களுக்கு பல விதத்திலும் நல்ல ஒரு வழிகாட்டியாக வழிதுணையாக அமைவார் என்பதிலே சந்தேகமில்லை. வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. எல்லோரோடும் நட்பாக பழக்கக்கூடிய, பொய் பேசாத குணம், நல்ல வாக்குத்தன்மை, இதெல்லாம் கொண்டவர் நீங்கள். உங்களை எப்போவுமே வசீகரம் உண்டு. உங்களுக்கு எல்லாரையும் வசீகரிச்சுடுவீங்க. உங்களுக்கு பண வரவை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா 12ல் போய் இன்றைக்கி அவர் அமர்கிறார் உங்கள் ராசிநாதன். தேவைக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடன் வாங்கவும் நேரிட வேண்டும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து பார்க்கும்போது 8ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி அமர்வது அவ்வளவு நல்லதில்லை. அதனால் பொருள் செலவும் ஆகும், சில நேரத்துக்கு களவும் போகும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பொருளும் பணத்தையும் ஜாக்கிரதையாக வச்சுக்கிறது நல்லது. வீட்டிலையும் வெளியிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைக்கி. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நாளமாக இந்த நாள் உண்டு. மற்றவரோட பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக பேசினா நல்லது. கோபத்தை கொஞ்சம் இன்றைக்கி அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. கோபம் குடியை கெடுக்கும் அப்படின்னு மனசில் வைத்து கொள்ள வேண்டும். அலுவலகத்திலே அடிக்கடி பொறுமை மனசில் வச்சுக்கோங்க. அண்ட் எல்லாரையும் வாழ்த்துங்கள், தேங்க்ஸ், சாரி அதெல்லாம் கேட்டு எல்லாரையும் வாழ்த்திக்கிட்டே இருங்க. அப்படி செய்தீர்களானால் உங்களுக்கான வாழ்க்கையின்
வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது. உங்கள் சக பணியாளர்கள் உங்களோட ஒத்துழைப்போடு இருந்து உங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் போல் யாரும் அவ்வளோ அழகாக செய்ய முடியாது, அவ்வளோ செஞ்சு கொடுப்பாங்க. வியாபாரத்தில் இருக்கும் வியாபாரிகள் புதிய முயற்சிகள் இன்றைக்கு தேவையில்லை. சக வியாபாரிகளால் சில பிரச்சனைகளும் உண்டு. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று பிரச்சனையான நாளும் சொல்லலாம். இன்றைக்கி 8ல் உட்கார்ந்து இருக்கக்கூடியவர் 12ல் சந்திரன் அமர்ந்திருப்பது இவங்களெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்கும். அதனால் எதோ விதமான ப்ரெஷரும் நீங்கள் தாங்கிடுவீங்க. ஆனாலும் கொஞ்சம் நிதானத்தோடு இருப்பது அவசியம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பணி சுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்றைய நாளை வெற்றிகரமான நாளாக மாற்றுவதற்கு 3, 5 என்ற எண்ணை பயன்படுத்துவதும் அம்பிகையை வழிபடுவதும் மிகுந்த நல்லதொரு பலனை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் 7ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். பரந்த மனப்பான்மை, நிர்வாகத் திறமை, எதையும் கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளக்கூடிய அத்தனை விதமான ஆற்றலையும் பெற்றவர்கள் நீங்கள். உங்களுக்கு பண வரவு பொறுத்த வரைக்கும் நல்லதொரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. 11ஆவது இடத்திலே சந்திரன் பயணிக்கிறார். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் வரவுக்கேற்ற செலவாக மாறிவிடும். உங்களிலே சிலருக்கு சிறிய உடல் நலக்குறைவுகள் வரப்படும் வாய்ப்பு உண்டு. வார்த்தைகள் பேசும்போது கொஞ்சம் கவனத்தை வைத்து பேசுவது நல்லது. 2ஆம் இடத்திலே கேது இருப்பது உங்களுடைய வார்த்தைகளிலே ட்விஸ்ட் பண்ணி விட்டுடும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. 2-11க்குரியவனே பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால பணம் கிடச்சிரும். திருமண முயற்சிகள் இருந்ததுனால் சாதகமாக முடியும். கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் அந்யோன்யம் இருக்கும். பிள்ளைகளாலே செலவுகள் ஏற்படும். அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பதவி உயர்வோ இல்லை ஊதிய உயர்வோ கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சில பிரச்சனைகள் வரும், அப்பயே சால்வ் ஆயிரும் அப்படிங்கிற சூழ்நிலையும் உங்களுக்கு உண்டு. வியாபாரத்திலே விற்பனை லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கக்கூடிய சூழ்நிலை வியாபார அன்பர்கள் அனுபவிக்கப் போகிற நாள் என்று வாடிக்கையாளரின் விருப்பத்திற்கேற்ப புதிய பொருட்களை வாங்கி அதை சேர்த்து பாருங்கள், இதெல்லாம் புதுசு ஐட்டம் வந்துருக்குது அப்படின்னு காட்டுவீங்க. அதனால் அந்த அறிமுகத்தினால் புதுசாக ஒரு வசீகரமான வாடிக்கையாளர் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்று ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமைகிறது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் சிரமமான நாள்னே சொல்வேன். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கொஞ்சம் நிம்மதியற்ற ஒரு போக்கு நிலவக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாளிலே சங்கடங்களை உங்கள் மனதிலிருந்து நீக்குவதற்காகவே 2-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் விநாயகப் பெருமானின் வழிபாடையும் மனத்தில் நிறுத்தி வைக்க அனைத்து விதமான சங்கடங்களும் மலை போல் வந்தது பனி போல் நீங்கியது அப்படிங்கிற வார்த்தையோடு தொடர்பு படுத்தி கொள்ளலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே. மிகுந்த மன வலிமை, உண்மையை பேசும் குணம், இது உங்களுடைய கேரக்டர். அதனால் எதையுமே நான் எடுத்து செஞ்சிருவேன் சார் அப்படின்னு எல்லாத்தையும் வாலண்டியராக போய் வாங்கிடுவீங்க. பண வரவு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கே திருப்திகரமாக இருக்கும். ஆனால் தேவையற்ற செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதை ஃபைல் பண்ணதை கொஞ்சம் கரெக்டாக அட்டன் பண்ணிட்டீங்கன்னா போதும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தினால் இன்றைக்கு வரவு உண்டுன்னு வைத்துக்கொள்ளலாம். விட்டுட்டீங்க, கண்டபடி கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணிங்க, த டே ஃபார் யூ கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்திவிடும். குடும்பத்தில் ஓரளவுக்கு நிம்மதியான சூழ்நிலையை இன்றைக்கி பார்க்கலாம். உங்களுடைய 2ஆம் அதிபதி 7லேருந்து அமர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. தொழில் முறையில் இருக்கக்கூடிய 10ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறாங்க. இதுவும் ஒரு நல்லது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். 9ஆம் இடத்துல குரு அமர்ந்திருப்பது ரொம்ப நல்லது. அதனால் உங்களுக்கு ஒரு உறவினராலும் நண்பர்களாலும் ஒரு நல்ல அனுகூலமான ஒரு முயற்சியை காணப்படும். மூத்த சகோதரர் உங்களுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வீட்டிலே நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஒரு முத்தாய்ப்பான விஷயங்கள் நடக்கக்கூடிய விஷயங்களாக இந்த நாள் அமையக்கூடும். அலுவலகத்திலே கொஞ்சம் ஓவர் பேர்டன் அப்படி சொல்லுவோம், பணி சுமை அதிகரிக்கும். மனசில் அதனால் ஸ்ட்ரெஸ்ஸு சோர்வு உண்டாகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கிறதுனால கொஞ்சம் தடை உடைந்து மனசு சந்தோஷப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைக்கக்கூடும்.
உழைத்துக்கேற்ற பலன் அப்படின்னு சொல்லுவோம்ல, உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படின்னு அது கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனாலையும், ஏன்னா 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய சனி சூரிய பகவான் இவன் 2 பேரும் 12க்குரியவனும் 5க்குரியவன் 6க்குரியவன் ஒன்றா உட்காந்துருக்குது அவ்வளோ நல்லதாக இல்லாதனாலையும் கொஞ்சம் அந்த தடைகள் உண்டு. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு விற்பனை லாபம் கொஞ்சம் சுமாராக இருக்கக்கூடிய நாள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைப்பது கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய நாள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி தருமான நாள் இன்று. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வழக்கமான ஒரு சூழ்நிலையை இன்று நீங்கள் அலுவலகத்திலே காணலாம். இன்றைய நாளிலே அதிர்ஷ்டம் தரும் எண் அப்படின்னு மனத்தில் வைத்துக்கொள்வது 5 மற்றும் 9 என்ற எண்ணையும், வாழ்க்கையிலே அனைத்து விதமான சிக்கல்களையும் களைந்துவிடக்கூடிய ஒரு தெய்வம் உண்டென்றால் அது சிவபெருமான் தான். நமச்சிவாயம் என்று அவரை வணங்கி அவர் தாளை பிடித்து கொண்டால் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கிவிடும் என்று 12 திருமுறையும் நமக்கு சொல்வதனாலே அந்த சிவ வழிபாடு நாளை வரக்கூடிய அத்தனை விதமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலா ராசி அன்பர்களே. ஆன்மீகம், தெய்வ காரியம் இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடான பர்சன் நீங்கள். உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருந்தாலும் உங்களுடைய ராசியினுடைய 10ஆம் அதிபதி அப்படிங்கிறக்கூடியவர் 9ஆம் இடத்துல இருப்பது ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக இருக்கிறதுனாலே திருப்திகரமான ஒரு வருமானத்தை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. அதே நேரம் கொஞ்சம் செலவும் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக பொறுமையாக அவசியம் இருந்துக்கிடுங்க. லவ் அண்ட் அஃபெக்ஷனோடு டீல் பண்ணுங்கள், சரியாக போயிடும். திருமண முயற்சிகளிலே கொஞ்சம் சாதகமான சூழ்நிலை காணப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய 7ஆம் அதிபதியானவர் 9இல் அமர்ந்திருக்கிறார் சந்திரனுடன். அதனால் சாதகமான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. சிலவங்க கேஸ்லாம் போட்டிருந்தீங்க, வழக்குகள் எல்லாம் இருந்ததுனாலும் அதற்கான பிற்போக்கான நிலைமை கொஞ்சம் பேக்வேர்டு சுச்சுவேஷன்லாம் மாறி கொஞ்சம் சாதகமான தீர்ப்பு வருவதற்கான நல்லதொரு நாளாக இந்த நாள் அமையப்போகிறது. அதனால் கொஞ்சம் வக்கீலை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அலுவலகத்திலே ஒரு வழக்கமான ரொட்டீன் ஜாப் இருக்கக்கூடிய டேயாக தான் இந்த டே இருக்கும். சிலருக்கு பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவைகள் காணப்படும். அதனால் நன்மையாக முடியக்கூடிய நாளாகவும், வியாபாரத்திலே புதிய முடிவுகள் எடுப்பதனாலே ஒரு சாதகமான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய நாளாகவும் இது அமையும். உங்கள் ஸ்டாஃப் எல்லாம் கொஞ்சம் நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கறதுனால கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பீங்க. அதுலேயும் உங்கள் பார்ட்னர் ரொம்ப ஆதரவோடு உங்களோட இருப்பார். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் ஒரு அளவான பணம் கிடைக்காததுனால கொஞ்சம் வருத்தம் உண்டு, அசதி உண்டு, சோர்வு உண்டு. ஆனால் கொஞ்சம் சிரமத்தை சந்திக்கக்கூடிய நாள் அப்படின்னே சொல்லலாம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சில இடமாற்றங்கள் எதிர்பார்த்திருந்தீர்களால் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த நாளிலே உண்டு. 6, 9 என்ற எண் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மனதிலே வெங்கடேச பெருமாளை நினைக்கும் போது அவர் லக்ஷ்மி கடாட்சமான ஒரு சூழ்நிலையை அமைத்து கொடுத்து உங்கள் வாழ்விலே சகல ஐஸ்வர்யங்களையும் உங்களுக்கு பெற்று தருவதற்கான நல்ல நாளாக இந்த நாள் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. கொஞ்சம் முன்கோபம், ஆனால் நல்ல குணம். புத்திசாலியான நீங்கள் இந்த கோபத்தை குறைத்து கொண்டீர்களானால் அனைத்து விதமான விஷயங்களிலும் நல்லதொரு பலனை பெற்றுக்கொள்ளலாம். எதுலேயும் பரபரப்பு, இந்த கோபம் இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இன்றைய நாளிலே உங்களுக்கு வரக்கூடிய பொருளாதார நிலை என்று பார்த்தோம்னால் கொஞ்சம் சுமார்னே சொல்லணும். உங்களுடைய ராசிநாதன் 8இல் அமர்வது அவ்வளவு நல்லதல்ல. 2க்குரியவன் உங்கள் லாதன் பார்த்து கொண்டு இருக்கிறார். குருவுடைய கடாட்சத்தினாலே தேவையற்ற செலவு எதுவும் இருக்காது, வரவு உண்டு. ராசியின் அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சந்திரன் கொஞ்சம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். அதுவும் எஸ்பெஷலி கேட்டு நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள் இன்றைக்கு.
கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துடுங்க. வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கறதுக்கான ஒரு உத்வேகத்தை உண்டு பண்ணி கொண்டீர்கள். இந்த கடன் தீர்ந்துவதற்கான நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையும். நீங்கள் கொடுத்த கடனையும் திரும்பி கேட்டிங்கன்னா கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். ஏன்னா ராசிநாதனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறார்கள் என்ற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு இருக்குது. திருமண தடைகள் சிலதெல்லாம் ஏற்படக்கூடும். அதனால் இன்றைக்கு திருமணம் பற்றி பேச்சுவார்த்தைகள் நடத்தாதீர்கள். அலுவலகத்திலே வேலை சுமை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். உடல் அசதி சோர்வு உண்டாவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய நாளில் பரிகாரமாக வெள்ளத்தை சாப்பிட்டு விட்டு எல்லா வேலையும் செய்வது கேட்ட நட்சத்திரருக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைகிறது. சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும். வியாபாரத்தில் இருக்கும் வியாபாரங்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய முதலீடு செய்து கடை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு நல்லது ஒரு சூழ்நிலையும் காணும். பணியாளர்கள் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரும் நாளாக இந்த நாள் அமையும். இந்த நாளிலே உறவினர்கள் வருகை உற்சாகத்தை தரக்கூடியதாகவும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வழக்கமான நிலையை காணப்படுவதாகவும் அமைகிறது. 3, 7 என்ற முயற்சி திருவினையாக்கும் என்ற எண்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான எண்களாகும். அந்த முயற்சியை பலன்களாக மாற்றித் தருவதற்கு உங்களுடைய ராசிநாதனான முருகப்பெருமானை மனதால் நினைப்பதனாலே வரக்கூடிய காரிய சித்திகள் உங்களுக்கு முழு மனதோடு அப்படியே உங்களுக்கு நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. உங்கள் வீட்லேயும் ஆன்மீகத்திலையும் உங்கள் கடமையை நீங்கள் கரெக்டாக செஞ்சிட்ருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன மனசில் கரெக்டாக தெரியுதோ அதை செஞ்சிட்ருக்கிற ஒரு நல்லதொரு ராசிக்காரர் நீங்கள். உங்களுக்கு இந்த நாளிலே பண வரவு பொறுத்த வரைக்கும் கரெக்டாக என்ன கேட்குறோமோ அது கிடைச்சிரும், திருப்தியாக இருக்கும். 3ஆம் இடத்திலே சூரியனுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய சந்திரன் அப்படிங்கிறதுனால சிறு பிரயாணங்கள் மூலம் கொஞ்சம் பணம் களவாடுவதற்கு பொருள் களவு போவதற்கு இது ரெண்டுக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக உங்கள் பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்வது நல்லது. மற்றவரோட பேசும்போது கொஞ்சம் பொறுமை அவசியம் வேண்டும். புதிய முயற்சிகள் எதையும் இந்த நாளில் இன்றைக்கி தொடங்க வேண்டாம் என்பது ரொம்ப முக்கியமான மனத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா உங்களுடைய ராசி 7ஆம் இடத்துல செவ்வாயும் சந்திரனும் பார்த்து கொண்டிருக்கிறதாலே மனத்திலே கொஞ்சம் பேதமைகள் உண்டு, மனக்கலக்கங்கள் உண்டு. உங்கள் ராசிநாதனும் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அலுவலகத்திலே வேலை சுமை அதிகரிக்கும். மற்றொரு விஷயங்களை கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் அப்படிங்கிற ஒரு ரூலை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். புதிய முயற்சி எதுவும் இன்றைக்கி வேண்டாம். பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலையை வாங்கக்கூடிய நல்ல முதலாளிகளுக்கு இன்றைக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபஸ்ட் கிளாஸாக அவங்கள என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி நீங்கள் ரிசல்ட் எடுத்துக்கலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமமான நாள். உறவினர்கள் வருகை உற்சாகத்தை கொடுக்கும். இருந்தாலும் வந்ததுனால கூடிய வேலை பளுகள் கொஞ்சம் அசதியும் சோர்வையும் கொடுக்கும். வேலைக்கு செல்லும் பெண்கள் கொஞ்சம் சக பணியாளர்கள்ட்ட கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணிவிட்டு ஸ்டாஃப் எல்லாருக்கூடையும் கொஞ்சம் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு நாளாக இருக்கும். இல்லைன்னா அவங்களால சில பாதிப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். 1, 4 என்ற எண்கள் உங்களுக்கு பல விதத்திலும் இன்றைக்கு பயனுள்ளதான பலனை தருவதற்கும் மனதிலே திருக்கடையூர் அபிராமி அம்பிகையை மனதிலே வைத்து கொள்ளும்போது அந்த அம்பிகையின் அருளாலே நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருந்ததுன்னா அந்த கடன் வாங்காமல் நீங்கள் அந்த தவறு கூட செய்யக்கூடாத ஒரு சூழ்நிலை அந்த கடன் வாங்கிறது. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினால் இலங்கை வேந்தன் சொல்லுவான். அப்படிப்பட்ட சுமை இன்றைக்கு வாராமல் காப்பதற்கும் உங்கள் கடமையிலிருந்து தவறாமல் இருப்பதற்கும் இந்த திருக்கடையூர் அபிராமியின் வழிபாடு உங்களுக்கு நல்லதாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. எப்பயும் நேர்கொண்ட பார்வை
நிமிர்ந்த நடை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, உடனடியாக எதையும் முடிவெடுக்கணும்னு ஒரு தீவிரவாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சரராசிக்காரர்கள் நீங்கள். ஆனால் எதிலும் எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆத்மா நீங்கள். உழைப்பதற்கு அஞ்சாதவர்கள். பணவரவு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சுமாராகத்தான் இருக்கும். திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். வீட்டிலே தேவையற்ற பிரச்சனைகள், அதனால் மன அமைதி குறையக்கூடும். ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளேரே இருக்க ராசிநாதன், ராசி 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் சனியும் சூரியனும் இருப்பதனாலும், 3ஆம் இடத்திலே சுக்கிரனும் புதனும் ராகுவும் சேர்ந்திருப்பது அவ்வளோ நல்லதாக அமையவில்லை. இவர்கள் உங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே கூடிய அந்யோன்யத்தை அதிகரித்து விடுவார்கள், நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். ஆனால் பிள்ளைகள் வழியிலே செலவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிக்கக்கூடிய நாளாகும். வேலைகளிலே சில தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. மற்றவரை நம்பி உங்கள் வேலையை கொடுத்துட்டு போகிறதுன்னு மட்டும் இன்றைக்கி வேண்டாம். வியாபாரத்திலே விற்பனை லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும். வாடிக்கையாளரின் எண்ணிக்கை அதிகரிக்கும். பங்குதாரர்கள் ஒத்துழைப்பு தருவார்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சி தரும் நாள் அப்படின்னு சொல்லிக்கலாம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பணியிலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. இந்த நாளின் அதிர்ஷ்ட எண் 5, 7 என்ற எண்ணையும், மனது நிறைய துர்க்கை அம்மனை வழிபடுவதும் அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. எதற்கும் அஞ்சாதவர், அதனால் நல்ல குணம் கொண்டவர் அப்படின்லாம் நல்ல பேர் உண்டு உங்களுக்கு. நிறைய சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்ட ஒரு நல்ல ஆத்மா நீங்கள். உங்களுக்கு இந்த நாளிலே 2ஆம் இடத்திலே சுக்கிரன் புதன் ராகு 3 பேர் இருக்கிறனாலே பண வரவு பொறுத்தவரை திருப்தியாக இருக்கும். உங்களுடைய 5ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல அங்கே தான் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறார். தேவையற்ற செலவு இதெல்லாம் பார்த்துப்பாங்க. இன்றைக்கி ஆறுக்குறைவர் அப்படிங்கிறதும் மைண்டில் வச்சுக்கணும். 4ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய குருவானவர் தாயில் உடல்நிலையிலே கொஞ்சம் கவனம் செலுத்து அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறார். சகோதர வழியிலே கொஞ்சம் அன்பு ஆதரவு கொண்டாடக்கூடிய நாளாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையக்கூடும். உறவினர் வருகினாலே மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படக்கூடும். அலுவலகத்திலே ஒரு ரொட்டீன் ஜாப் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும், எதிர்பார்க்கும் சலுகைகள் எதுவும் பெருசாக இந்த நாளில் கிடைக்கிறதுக்கு இல்லை. ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய நாளாகும். வியாபாரத்திலே விற்பனை லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும். முக்கிய பிரமுகர்கள் வாடிக்கையாளர்கள் இவர்கள் புதுசாக அறிமுகமாகிறதுக்கான நாளுக்கு இந்த நாள் அமைகிறது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு நிம்மதிகரமான நாள் அப்படின்னே சொல்லலாம். அப்பா ஒரு வேலையில் நான் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இன்றைக்கி கொடுக்கும். கேப்டலைஸ் பண்ணணும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே சில சலுகைகள் கிடைக்கக்கூடிய நாளாகும். 2-4 என்ற எண்ணும் உங்கள் வழிபாடாக சிவபெருமானை வைப்பது மிகுந்த பலனை தரும். வாழ்க பலத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. கொஞ்சம் முன்காவும் பரபரப்பு, ஆனால் மனசால பரந்த தன்மை, இதுதான் உங்களுடைய கேரக்டர். பணவரவு அப்படின்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல திருப்தியாக இருக்கக்கூடிய நாளாக அமைய போகிறது. உங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் இடத்திலே செவ்வாய் சந்திரன் சேர்க்கை ஒரு நல்லது ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். செலவு ஏற்பட்டாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. வீட்டிலே சுப நிகழ்ச்சிகளுக்கான ஒரு முத்தாய்ப்பான விஷயங்கள் நடக்கும். திருமண முயற்சிகள் நல்லபடியாக முடியும். வழக்கு சாதகமாக முடியும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த சிறு சிறு பூசல்கள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும், பிறகு சால்வாயிரும். ஒருவருக்கொரு விட்டு கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும். கொஞ்சம் லவ் அண்ட் அஃபெக்ஷன், சாரி, தேங்க்யூ எல்லாம் சொல்ல பழகிடுங்க.
அதனால் நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அலுவலகத்திலையும் இதை கண்டினியூ பண்ணுங்கள். அங்கே உற்சாகமான சூழ்நிலை காணப்படுறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வெல்லாம் கிடைக்க போகிற ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. வியாபாரத்திலே சலுகைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. உங்களுக்கு மனதிலே இருக்கக்கூடிய கவலையானது இப்போ சனீஸ்வரன் அப்புறம் நமக்கு உள்ளே வந்துட்டார், அப்புறம் ராசிக்குள்ளே வரப்போகிறார் அப்படின்லாம் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு கவலையை கொஞ்சம் தள்ளி போட்டுடுங்க. ஏன்னா 11க்குரியவன் 12க்குரியவன் ராசிக்குள்ளே வரப்போகிறார் என்பதனாலே ஒரு பெரிய நெகட்டிவ் எனர்ஜியை மைண்டில் ஜென்ரேட் பண்ணாமல் வியாபாரத்திலே நல்ல ஒரு மூமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா வியாபாரம் எதிர்பார்த்தபடியே நல்லபடியாக இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுப்போது சனீஸ்வரன். அதனால் கொஞ்சம் அனுசரணையாக வேலை செய்து பணியாளர்கள்லாம் கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா நல்லபடியாக முன்னுக்கு வந்துடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் சிரமமான நாள் அப்படின்னே சொல்லுவேன். கொஞ்சம் பொறுமை, சகிப்புத்தன்மை இதெல்லாம் கொஞ்சம் அவசியம் வேணும். இன்றைக்கி சண்டே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். பார்த்தீங்க தேவையில்லாமல் 2 பேர் உள்ளே வராங்க விருந்துன்னு சொல்லினா கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் அவர்களையும் விருந்தோம்பல் என்ற அடிப்படையில் கலந்து கொள்வீர்களானால் நல்லது ஒரு பலனை கொடுக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சலுகைகள் எதுவும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லாத நாளாக இந்த நாள் அமைகிறது. 4-6 என்ற எண்ணம் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கட்டும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.